காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கெட்டும் பரந்து வாழும் தீன் தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றும் கூட சொற்சமர் களத்திலே கிளிநொச்சி மண்ணின் முன்னணி பாடசாலைகளாக திகழ்கின்ற 2 பாடசாலைகளை சேர்ந்த பிள்ளைகள் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். பரந்தனிலே இருந்து புதுக்குடியிருப்பிற்கு செல்கின்ற பிரதான வீதியிலே அமைந்திருக்கிற தலை நிமிர்ந்த பாடசாலை முரசுமோட்டை முருகானந்த கல்லூரி. 500க்கு குறையாத மாணவர்களோடு விளங்குகிற ஒரு 1AB வகை பாடசாலை. அதை போலவே அதிலிருந்து சற்று அப்பால் தள்ளி செல்கிற பொழுது இருக்கின்ற தலை நிமிர் கல்லூரி தருமபுரம் மத்திய கல்லூரி. 1000 வரையான பிள்ளைகளோடு இலங்குகிற 1AB பாடசாலை. இந்த 2 பாடசாலைகளை சேர்ந்த பிள்ளைகளும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். அந்த வகையில் இவர்கள் பங்கேற்கின்ற 4வது நிகழ்ச்சி இது. இன்றைக்கு சமய நம்பிக்கைகள் பற்றி பலரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். சமயம் என்பது உங்களை வழிப்படுத்துகிற ஒரு ஒழுக்க நெறி. இந்த ஒழுக்க நெறியின் பார்ப்பட்டவர்கள் பலர். சமய நம்பிக்கை இல்லாதவர்கள் மிக குறைந்த சதவீதத்திலே தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு வாழ்கிற பலர் ஏதோ ஒரு சமயம், இலங்கையை பொறுத்தவரையிலே அவர் பௌத்தராக, இந்துவாக, இஸ்லாமியராக, கிறிஸ்தவராக வாழக்கூடிய சமய நம்பிக்கையின்பால் தன்னுடைய சிந்தையை செலுத்தக்கூடிய நிலையிலே தான் வாழ்கிறார். ஆனால் இன்றைக்கு இளைய தலைமுறையினர் இந்த சமய நம்பிக்கைகளை பெற்று அதை வலுப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு எல்லாவற்றிற்கும் விஞ்ஞான விளக்கங்களை கேட்கிறார்கள். இந்த டான் தொலைக்காட்சியினுடைய இயக்குனர் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார், தன்னுடைய பேரப்பிள்ளை கேட்டார், சரஸ்வதி தாமரைப்பூவின் மேல் இருக்கிற பொழுது தாமரைப்பூ நசிந்து விடாதா என்று கேட்டார் என்று குறிப்பிட்டார். அப்படி பிள்ளைகள் அதை சிந்திக்கின்ற ஒரு தன்மையிலே அறிவியல் பூர்வமாக அவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏன், எதற்கு, எப்படி என்று எதற்கும் காரணம் உரைக்கின்ற பொழுதுதான் இன்றைய உலகார் நம்புகிறார்கள். அப்படி என்றால் தங்களுடைய நம்பிக்கை எல்லைகளுக்குள்ளே சமயத்தை வரையறுத்து பார்ப்பதற்கு ஒரு குழுமத்தினர் விரும்புகிறார்கள் அல்லது ஒரு தலைமுறையினர் விரும்புகிறார்கள். இந்த நிலையிலே தான் ஒரு கேள்வி பிறக்கிறது. சமய நம்பிக்கைகள் வலுப்பெற வேண்டும் என்றால் அது விஞ்ஞான அறிவினால் சாத்தியமா அல்லது விஞ்ஞான அறிவினால் சாத்தியமா என்று கேள்வி பிறக்கிறது. விஞ்ஞான அறிவினால் தான் அது சாத்தியப்படும் என்று தன்னுடைய தரப்பு வாதத்தை தொடக்கி வைப்பதற்காக தருமபுரம் மத்திய கல்லூரியினுடைய அணி தலைவி இங்கே வந்திருக்கிறார். அவர் புகழரசி, தரம் 11 வகுப்பிலே பயில்கிற மாணவி. விஞ்ஞான அறிவினால் தான் சமய நம்பிக்கைகள் வலுப்பெறுகின்றன என்று பேசுகிறார். பேசுங்கள். தேந்தமிழ் திக்கட்டும் பெறவட்டும் முத்தமிழ் தாய்க்கென் முதற்கண் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, என் தரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே, டான் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்று எமது வாதத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சமய நம்பிக்கை வலுப்பெறுவது விஞ்ஞானத்தாலா மெய்ஞானத்தாலா எனும் தலைப்பில் சமய நம்பிக்கை நிச்சயமாக வலுப்பெறுவது விஞ்ஞானத்தினால் தான் என்ற உண்மையான தலைப்பின் கீழ் வாதிட வந்துள்ளேன். அந்த வகையில் தலைவர் என்ற வகையில் தலைப்பை விளக்க வேண்டிய கடப்பாடு என்னுடையது. அதனால் தலைப்பை விளக்க விளைகின்றேன். சமயம் என்பது மனித வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதற்கு உதவுகின்ற ஒரு மார்க்கமாகும். நம்பிக்கை என்பது தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வரும் ஒரு பழக்க வழக்கமாகும். விஞ்ஞானம் என்பது தர்க்க
வழிகாட்டலாகும். அதாவது மனித வாழ்க்கையை நல்வழிப்படுத்த உதவும் மார்க்கமானது தொண்டு தொட்டு வரும் பழக்க வழக்கங்களால் தர்க்க ரீதியாக நிரூபிக்கப்பட்டதா என்பதை நாம் இங்கு விவாதிக்க வந்துள்ளோம். சமய நம்பிக்கையிலே பிரதானமானது விரதமாகும். விரதம் இருப்பதால் வயிறு வெறுமையாக்கப்பட்டு கொழுப்பு பித்தம் என்பன கரைக்கப்படுகின்றது. இதனால் உடல் வலிமையாக்கப்படுகின்றது. இங்கே இந்த விரதம் மனுட்டிப்பதற்கு அடித்தளமாக இருப்பது விஞ்ஞான ரீதியிலே நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக காணப்படுகின்றது. அதேவேளை நாம் புருவங்களின் மத்தியில் சந்தனம் வைப்பது வழக்கம். இது வழக்கமாகவே கொள்கின்றோம். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் விஞ்ஞான ரீதியான காரணத்தை நாம் ஒருபோதும் சிந்தித்ததில்லை. இதில் விஞ்ஞானமும் இருக்கிறது. மூளை நரம்புகளின் மைய பகுதி நெற்றியின் மையத்திலேயே காணப்படுகின்றது. அந்த நரம்புகளை குளிர்ச்சியாக்குவதற்காகவே சந்தனம் நெற்றியில் வைக்கப்படுகின்றது. இதன் மூலம் மூளை குளிர்ச்சியாக்கப்பட்டு உடலானது ஆரோக்கியம் பெறுகின்றது. அக்காலத்திலேயே இதனை சிந்தித்துதான் நமது முன்னோர்கள் சமயத்தில் விஞ்ஞானத்தை பொதித்து வைத்துள்ளனர். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? சமய நம்பிக்கைகள் வலுப்பெறுவது விஞ்ஞானத்தின் மூலமாகத்தானே. தீட்சை எடுத்தவர்கள் உடலின் 16 இடங்களில் விபூதி தரித்துக் கொள்வார்களாம். இது வழக்கமாக காணப்படுகின்றது. அதே போல் நமது வைத்திய முறையான அக்குபஞ்சரினை எடுத்துக்கொண்டால் அதே 16 இடங்களில் தான் ஊசியினை ஏற்றிக்கொள்வார்கள். அந்த 16 இடங்களும் வைத்திய முறைக்காக பிரசித்திப்பட்டிருக்கின்றன. இதுதான் விஞ்ஞானத்தின் அடிப்படையாக காணப்படுகின்றது. சமய வழிபாட்டு பொருட்களான அருகம்புல், துளசி, வேம்பு, மஞ்சள் என்பவற்றை நாம் கொள்கின்றோம். இவை அனைத்தும் சமய வழிபாட்டு பொருட்களாக மட்டுமல்லாமல் நமது வீடுகளில் கிருமி நீக்கிகளாக, தொற்று நீக்கிகளாக என்றெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன. இங்கு சமய நம்பிக்கை விஞ்ஞானத்தின் அடிப்படையிலேயே செயற்படுத்தப்படுகின்றது. அதேவேளை சமயத்தின் அங்கம் தியானம், யோகாசனம், பிராணாயாமம் என்றெல்லாம் கூறுகின்றோம். இவை அனைத்தும் மன ஒருமைப்பாடு, அமைதி ஏற்பட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகின்றது. இவற்றின் அடிநாதம் கூட விஞ்ஞானத்தின் அடிப்படைதானே என்பதில் எவ்வித ஐயமும் இல்லாமல் நான் கூறக்கொள்ள விரும்புகின்றேன். பிள்ளையார் வழிபாட்டிலே நெற்றியிலே குட்டி தோப்புக்கரணம் போடுவார்கள். இங்கு பாருங்கள், நெற்றியில் குட்டப்படுவதனால் நரம்புகள் தூண்டப்பட்டு இரத்த ஓட்டம் நன்றாக பாய்கின்றது. இதனால் நமது முழங்கால்கள், மூட்டுக்கள் என்பவற்றில் ஆரோக்கியம் ஏற்படுகின்றது. நமது ஆரோக்கியத்தை விருத்தி செய்யும் முகமாகவே தர்க்க ரீதியாக நமது சமயம் நம்பிக்கைகளை வகுத்துள்ளது. எனவே நமது சமய நம்பிக்கையானது வலுப்பெறுவது விஞ்ஞான ரீதியான, தர்க்க ரீதியான காரணங்களாலேயே என்று நான் இங்கு ஆணித்தரமாக வலியுறுத்தி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சமய நம்பிக்கைகள் வலுப்பெறுவது விஞ்ஞான பூர்வமாகத்தான் என்று தன்னுடைய வாதத்தை தொடக்கி வைத்தார் புகழரசி. இந்து சமயத்தினுடைய தளத்திலே நின்று அவருடைய பார்வை அமைந்திருப்பதை பார்த்தோம். விரதங்கள் பெரும்பாலும் இந்து சமயத்திலே பல விரதங்கள் இருக்கின்றன. ஐயப்பன் விரதம் 1 மாதத்திற்கு மேலாக 1 மண்டலம் கைக்கொள்கிற ஒரு சிறப்பு இருக்கிறது. அங்கே கூட அவர்கள் பசித்தால் சாப்பிடுவார்கள், ஆனால் பல இறுக்கங்களை பேணுவார்கள். அதிலே கூட ஒரு சந்தர்ப்பத்திலே பேச்சாளர் சுகி சிவம் அதற்கு ஒரு விளக்கம் சொன்னார். அவர்கள் மிக குறிப்பாக ஆண்கள் கருவளத்தை பேணுவதற்காக, எதிர்கால சந்ததியை விருத்தி செய்வதற்காக அவர்கள் அந்த தங்களுடைய விந்துகளை சேமிக்கின்ற வகையிலே தான் அந்த ஐயப்பன் விரதம் அமைந்திருக்கிறது என்று அதற்கு ஒரு விளக்கத்தை சொன்னார். அப்படியாக விரதங்களாக இருக்கட்டும், பொதுவாக இஸ்லாமியர்கள் கூட தங்களுடைய நோன்பு பெருநாள் நோன்பை அனுஷ்டிப்பார்கள். அப்படி நோன்பை அனுஷ்டிக்கின்ற பொழுது பிறருடைய பசியை தாங்கள் உணர்கின்ற தத்துவத்தை அவர்கள் உள்வாங்குகிறார்கள். அதே நேரத்திலே அதிகம் சேர்ந்திருக்கக்கூடிய, உடலிலே இருக்கக்கூடிய கொழுப்பை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு உபாயத்தை கூட இந்த பசித்திருப்பதனாலே அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படி எதற்கும் ஒரு விஞ்ஞான ரீதியான விளக்கத்தை சொல்கிற பொழுது அங்கே அதை சரியென்று ஏற்றுக்கொண்டு சமய நம்பிக்கைகள் வலுப்பெறுகின்றன என்பது புகழரசியினுடைய வாதமாக அமைந்திருக்கிறது. இல்லை, சமயம் என்றாலே விஞ்ஞானத்தோடு தொடர்புடையது தானே. சமய நம்பிக்கைகள் வலுப்பெற வேண்டும் என்றால் விஞ்ஞான நிலையிலே தான்
அவை வலுப்பெற வேண்டும் என்று தன் தரப்பு வாதத்தை தொடக்கி வைக்கிறார். முரசுமோட்டை முருகானந்த அணி சார்ந்து ரசிகா அவர் உயர்தரத்திலே கலை பிரிவிலே கல்வி பயில்கிறார். இந்த நாகரிகம் பாடம் எடுக்கிறீர்களா? இல்லை. சரி, நீங்கள் பேசலாம், பேசுங்கள். வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது என் தமிழாக இருக்கட்டும். தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். நடுவர் அவர்களே, என் தரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே, டான் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நேர வணக்கம். சமய நம்பிக்கைகள் வலுப்பெறுவது விஞ்ஞானத்திலா மெய்ஞானத்திலா என்ற தலைப்பில் சமய நம்பிக்கைகள் வலுப்பெறுவது மெய்ஞானத்தில் தான் என்ற நியாயமான தலைப்பின் கீழ் நான் இங்கு வாதாட வந்துள்ளேன். அந்த வகையில் ஓம்காரம் எனும் மொழியில் பிரணவ மந்திரத்தில் இந்த அண்டமே ஒளிந்திருக்கின்றது. பிரமத்தை உணர்ந்தவனே மெய்ஞானத்தை உணர முடியும். பிரமத்தை உணர்ந்தவன் தான் பிராமணன். மெய்ஞானம் என்பது உண்மையான அறிவு என்று பொருள்படுகின்றது. அதாவது தியானம், யோக சிந்தனை, ஆன்மீக முயற்சிகள் போன்றனவற்றின் மூலம் மெய்ஞானத்தினை வெளிக்கொணர முடியும். அதாவது உலகம் முழுவதும் கடவுளை பற்றிய எண்ணத்தினை யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. அது ஒரு மெய்ஞானத்திலிருந்து, தன்னுடைய அறிவிலிருந்து அது தோற்றம் பெற வேண்டும். அது மட்டுமல்ல, முயன்று பரப்பாமலேயே, ஒருவருக்கொருவர் தகவல் தொடர்பு கொடுக்காமலேயே உலகம் முழுவதும் ஒரு தெய்வீக நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அது மெய்ஞானத்தின் அடிப்படையிலேதான் ஆகும். அது மட்டுமல்ல, ஒரு அவரை விதையில் எவ்வாறு ஒரு அவரை கொடி புதைந்திருக்கின்றதோ அதை போலதான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் கடவுளை பற்றியதான ஒரு எண்ணம் புதைந்திருக்கின்றது. இதுதான் மெய்ஞானம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது அங்கே கோயில் கட்டுகின்ற பொழுது அந்த கோயிலிலே கற்ப கிரகங்கள் இருட்டாக இருக்கும். இது நம் முன்னோர்கள் தம்முடைய மெய்ஞானத்திலே அதனை ஒரு அமைப்பாக வைத்து கட்டினார்கள். ஆனால் இன்று வருகின்ற வெள்ளைக்காரன் அதனை பார்த்து என்ன கற்கின்றான் தெரியுமா? ஏன் இவர்கள் அதனை கருப்பாக கட்ட வேண்டும்? அதற்கு ஜன்னல் வைத்தால் என்ன? அதை வெளிச்சமாக்கினால் என்னவென்று கேட்கின்றான். அவனுக்கு மெய்ஞானம் இல்லை. அந்த இடத்திலே சமய நம்பிக்கை, கற்ப கிரகம் என்பது கருப்பாக இருக்க வேண்டும் என்பது ஒரு நியதி. அவனுக்கு அது சம்பந்தமான ஒரு மெய்ஞானம் இல்லாததினாலே அவன் விஞ்ஞான ரீதியிலே அதனை மாற்றுவதற்கு முற்படுகின்றான். ஆக சமய நம்பிக்கைகள் வலுப்பெறுவது மெய்ஞானத்தினாலே தான் ஆகும் என்பது தான் எனது ஆணித்தனமான கருத்தாக இருக்கின்றது. அடுத்து, ஒரு அம்மா இறந்து விட்டால் அது தீட்டு, அந்த வீட்டிலே சாப்பிடக்கூடாது என்று சொல்லுவது தான் பக்தி யோகத்தில் இருப்பவர்களுடைய வழக்கம். ஆனால் இன்று விஞ்ஞான ரீதியிலே, விஞ்ஞான தொழில்நுட்பத்திலே வளர்ந்தவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா? அது பற்றியதான ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அதாவது ஒரு சமயம், சைவ சமயமாக இருக்கட்டும், அது தீட்டு என்கின்றதான ஒரு காரியத்தை ஒதுக்கி வைத்திருக்கின்றது. ஆக அந்த இடத்திலே அங்கே விஞ்ஞான ரீதியிலே அவர்கள் சிந்திப்பவர்கள் அது தேவையில்லை என்று எண்ணுகின்றார்கள். ஆனால் மெய்ஞானத்திலே தான் அதனுடைய அந்த அசுத்தத்தை நீக்கி ஒரு சுத்தமான காரியத்தினை மெய்ஞானத்தினாலே தான் கொண்டு வர முடியும். ஆக சமய நம்பிக்கைகள் வலுப்பெற்றிருப்பது மெய்ஞானத்தினாலே தான் ஆகும் என்று இங்கு ஆணித்தனமாக வலியுறுத்த விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, சைவ சமயம் என்பது மட்டுமல்ல, அங்கே மற்ற சமயங்களை எடுத்து காட்டுகின்ற பொழுது மன அமைதியை பெறுவதற்கு விஞ்ஞானத்தினாலே ஒருபோதும் ஆகாது. மன அமைதியினை பெறுவதற்கு மெய்ஞானத்தினாலே தான் முடியும். அதாவது தன்னிலே தோன்றுகின்ற, தன்னைத்தான் நம்புகின்றதான ஒரு நிலை மெய்ஞானம் என பொருள்படுகின்றது. ஆக தன்னைத்தான் நம்புகின்றதான நிலையிலே தான் ஒரு மனிதன் மன அமைதியை பெற முடியும். ஆகவே சமய நம்பிக்கைகள் வலுப்பெறுவது மெய்ஞானத்தில் தான் என்று அறுதியும் இறுதியும் உறுதியுமாக ஆணித்தனமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சமய நம்பிக்கைகள் வலுப்பெறுவது மெய்ஞானத்தினால் தான் என்று ரசிகாவினுடைய வாதத்தை பார்த்தோம். இது சொற்சமர். சமய நம்பிக்கைகள் வலுப்பெறுவதற்கு மெய்ஞானமா விஞ்ஞானமா அவசியம் என்று கேட்டிருக்கிறோம். விஞ்ஞானம்தான் என்று பேசுவதற்கு வந்திருக்கிறார் தருமபுரம் மத்திய கல்லூரியினுடைய 2வது பேச்சாளர் கதிர் நிலா. அவர் தரம் 11 வகுப்பினுடைய மாணவி. பேசுங்கள் கதிர் நிலா. தித்திக்கும் தேன்தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முத்தான முதல் வணக்கம். நடுவர் அவர்களுக்கும், என் தரப்புவாதிகளுக்கும், என் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும், டான் டிவி நேயர்களுக்கும்
ஆயிர வணக்கங்களை கூறி வாதத்திற்குள் நுழைகின்றேன். சமய நம்பிக்கைகள் வலுப்பெறுவதில் அதிகம் பங்களிப்பது விஞ்ஞான அறிவு என்பதில் ஏன் சந்தேகம் கொள்கின்றீர்கள்? கூறுகின்றேன், விளக்கம் கேளுங்கள். ஏனென்றால் காலப்போக்கில் அழிந்து விடுகின்ற மெஞ்ஞான அறிவை விட காலமாக நிலைத்து நிற்கும் விஞ்ஞான அறிவே சமயத்தை அதிகம் வலுப்படுத்தும். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இது ஆன்றோர் கூறிய வாக்கு. அதாவது சமயத்தில் குறிப்பிடுகின்ற ஒவ்வொரு விடயத்திலும் ஒவ்வொரு காரணம் உண்டு. அதை ஆழமாக நோக்கினால் அவை விஞ்ஞான ரீதியான காரணங்களே தவிர நீங்கள் கூறுகின்ற மெஞ்ஞான ரீதியான காரணம் அல்ல. எதிர்த்தரப்புவாதி தலைவர் கூறிவிட்டு சென்றிருந்தார், அவரை தாவரத்தின் அவரை நிலத்திலே உள்ளதாம், அது போன்று கடவுள் உள்ளாராம். நான் விஞ்ஞான ரீதியில் கூறுகின்றேன், அந்த அவரை நிலத்திற்கு கீழே இல்லை என்றால் அந்த தாவரமே இருந்திருக்காது. மற்றும் கோயில்களில் கற்ப பிறகம் கருப்பாக இருப்பதை பார்த்து வெள்ளைக்காரன் ஏதோ கேட்டானாம். நீங்கள் மெஞ்ஞான ரீதியில் விளக்கம் கூறினால் அவனுக்கு அங்கே புரிந்திருக்க போகிறது. விஞ்ஞான ரீதியாக ஆலயங்களில் கற்ப கிரகத்தில் தான் பூமியின் மொத்த சக்தியும் இறக்கப்படுகிறது என்ற விஞ்ஞான விளக்கத்தை கூறியிருந்தால் அவன் வணங்கிவிட்டே சென்றிருப்பானே. மற்றும் எமக்கு தெரியும், எமது வீட்டு வாசல்களில் எல்லாம் மஞ்சள், எலுமிச்சை, மிளகாய் போன்றவற்றை கட்டி தொங்க விடுங்கள் என்று வயது போனவர்கள் கூறிக்கொண்டிருப்பார்கள். உங்களுக்கே தெரியும், வயது போனவர்களிடம் நடுவரை ஒரு பழக்கம் இருக்கும். அதை செய், அதை செய்யாத என்று சொல்லுவினம். ஏன் நம்மம்மாண்டு கேட்டா அது அப்படித்தான். அதில் இருக்கும் விஞ்ஞான விளக்கத்தை கூறினால் சமயம் இன்னும் வலுப்பெறுமே, நாமும் ஆர்வத்துடன் பின்பற்றலாமே. அந்த எலுமிச்சை எல்லாம் கட்டுவதன் நோக்கம், பண்டைய காலத்தில் இப்பொழுது போன்று மின்சார வசதிகள் இல்லை. 6 மணிக்கு பின்னர் இருண்டு விட்டால், ஒருவேளை இரவு வேளையில் ஏதும் தீய பிராணிகள் கடித்தால் முதலில் அந்த கடித்த இடத்தில் கட்டுவதற்காக அந்த கட்டப்பட்ட கயிறு. அடுத்தது அது விஷப்பூச்சியா என்பது அறிவதற்காக அதில் கட்டப்பட்ட மிளகாயை கடித்து பார்ப்பார்களாம். உரைத்தால் சாதாரண பூச்சி, அது உரைக்கவில்லை என்றால் உடனே வைத்தியம். எலுமிச்சை பழம், அந்த கடித்த இடத்தில் உடனே கிருமிகள் தொற்று ஏற்படக்கூடாது என்பதற்காக எலுமிச்சை பழம். வாசலினூடாக எந்த தீய சக்தியும் நுழையக்கூடாது என்பதற்காக மஞ்சள், வேப்பிலை போன்றன கட்டப்படுகின்றன. அடுத்தது சமய முறைப்படி நடைபெறும் திருமண நிகழ்வை எடுப்போம். நிகழ்வுக்கு சென்றாலே நாம் செல்வது பந்திக்குத்தான். பந்தியில் இருந்து ஆரம்பிக்கின்றேன். பந்தியில் முதலில் பரிமாறப்படுவது இனிப்பு. அதிலும் பொதிந்திருப்பது ஒரு விஞ்ஞானம் தான். சங்ககால இலக்கியம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது, கைப்பன எல்லாம் கடை, தலை தித்திப்பு, இவை வகையில் ஒளிந்த இடையாக துங்க முறையில் ஊன். அதாவது முதலில் இனிப்பை வைப்பதன் நோக்கம், உணவை பார்த்தவுடன் நாவில் உமிழ்நீர் சுரக்குமாம். உமிழ்நீர் சுரத்தால் செமிபாடு இலகுவில் நடக்குமாம். அந்த சீனியின் அளவை கட்டுப்படுத்துவதற்காக கடைசியாக கொடுக்கப்படுகிறது கசப்பு. அங்கும் ஒரு விஞ்ஞானம். 6 மணிக்கு வீட்டில் விளக்கு கொளுத்தினால் லட்சுமி வீட்டுக்கு வருவாவாம். ஏன் அவ விளக்கு கொளுத்தாட்டி வரமாட்டாவோ? அங்கு இருக்கும் விஞ்ஞானம், 6 மணிக்கு பின்னர் சூரியன் அஸ்தமித்தால் அங்கு வரும் வெளிச்சத்தை பெறுவதற்காகவே. ஆகவே சமயத்தில் குறிப்பிடப்படும் ஒவ்வொரு விடயத்திலும் விஞ்ஞானம் தான் பொதிந்துள்ளது. ஆகவே சமயத்தை வலுப்படுத்துவது விஞ்ஞான அறிவே என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சமய நம்பிக்கைகள் வலுப்பெற வேண்டும் என்றால் அவை விஞ்ஞான பூர்வமாக அணுகப்பட வேண்டும். அதனால்தான் பல்வேறு சமய விளக்கங்களை சொல்லி, அதற்கு விஞ்ஞான ரீதியான விளக்கங்களை சொல்லி நம்பிக்கையை ஊட்டினார் கடைசியாக பேசிய பேச்சாளர். இல்லை, மெஞ்ஞான பூர்வமாக அவர் கதிர்நிலா மெஞ்ஞான பூர்வமாக சிந்தித்தால், விஞ்ஞான பூர்வமாக அணுகுகிற பொழுதுதான் சமய நம்பிக்கைகள் வலுப்பெறும் என்று எடுத்துரைப்பதற்காக முரசுமோட்டை முருகானந்த கல்லூரியிலே உயர்தரத்திலே கணித பிரிவிலே கல்வி பயில்கிற மருதாபன் வந்திருக்கிறார். பேசுங்கள். தித்திக்கும் தேன் தமிழ், திக்கட்டும் பரவட்டம், முத்தமிழ் தாய்க்கியன் முத்தான வணக்கம். நடுவர் அவர்களே, என் தரப்பினர்களே, எதிர் தரப்பினர்களே,
டான் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இந்நேர வணக்கங்கள். நான் பொன்னான நேரத்தை வீணடிக்காமல் தலைப்புக்குள் செல்கிறேன். விஞ்ஞானம் என்பது உண்மையான அறிவு என்று பொருள். அதாவது தொன்று தொட்டு வழங்கி வரும் உண்மையான விடயங்கள். நாங்கள் கடவுளை வழிபடுகின்றோம். கடவுளை வழிபடும் போது எமது கண்களை மூடிக்கொண்டு மனதால் தான் வழிபடுகின்றோம். விஞ்ஞான ரீதியாகவா வழிபடுகின்றோம்? அது விஞ்ஞான ரீதியாகத்தான் வழிபடுகின்றோம். எந்த மதத்தை எடுத்தாலும், சைவமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, சமயத்தை வழிபடும் போது மன அமைதியை பற்றி விஞ்ஞானத்தில் எடுத்து கூற முடியுமா? விஞ்ஞானத்தால் தான் இந்த மன அமைதி வந்தது. அத்துடன் உங்களுக்கு தாய் தந்தையர் சொல்லி தந்திருப்பார்கள், எந்த நிகழ்விற்கு, மங்களகரமான நிகழ்விற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று. இது ஒரு விஞ்ஞான அறிவு. விஞ்ஞான அறிவால் தான் இந்த சம்பிரதாயம் வந்துள்ளது. விஞ்ஞான ரீதியாக இதை விளக்க முடியுமா? நாம் கோயிலுக்கு போவது, சாமி கும்பிடுவது வழக்கம். அதை நீங்கள் விஞ்ஞான ரீதியாக எதுவும் எடுத்துரைப்பீர்களா? கோயிலுக்கு ஏன் போக வேண்டும், சாமி ஏன் கும்பிட வேண்டும் என்று விஞ்ஞான ரீதியாக எடுத்துரைப்பீர்களா? எமது மனக்கவலைகளை கொட்டுவதற்காகத்தான் நாம் கோயிலுக்கு செல்கிறோம். விஞ்ஞான அறிவானது விஞ்ஞானிகளின் எடுத்துரைப்பு. அதை நாங்கள் கண்டிருக்கிறோமா? இல்லை. விஞ்ஞான அறிவு முன்னோர்கள் முதல் இக்காலம் வரை தொன்று தொட்டு பரிமாறப்பட்டு வருகின்ற அறிவு. எனவே நடுவர் அவர்களே, எதை எடுத்தாலும் விஞ்ஞான அறிவை விட விஞ்ஞான அறிவால் தான் சமயம் வலுப்பெறுகிறது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். முரசுமோட்டை முருகானந்த கல்லூரியினர் சமய நம்பிக்கைகள் விஞ்ஞானபூர்வமாக அணுகப்பட வேண்டியவை என்று சொல்கிறார்கள். தருமபுரம் மத்திய கல்லூரியினர் சமய நம்பிக்கைகள் வலுப்பெற வேண்டுமென்றால் அவை விஞ்ஞானபூர்வமாக அணுகப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது தருமபுரம் பாடசாலைக்குரிய நேரம். தர்மிகன் வந்திருக்கிறார். அவர் விஞ்ஞானபூர்வமாக அணுகப்பட வேண்டும் என்று வாதிட வந்திருக்கிறார். இப்பொழுது என்ன சொல்கிறார் பார்ப்போம். என் தாய்க்கும், என் தாய்மொழி தமிழுக்கும், எனக்கு தமிழ் தந்த தாய்க்கும் எனது தமிழ் கனிந்த வணக்கங்கள். பெரும் மதிப்புக்குரிய நடுவரவர்களே, என் தரப்புவாதிகளே, என் எதிர்த்தரப்புவாதிகளே, இந்த நிகழ்ச்சியினை காணொளி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் டான் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சொற்சமரியின் பேசுபொருளாக காணப்படுவது சமய நம்பிக்கைகள் வலுப்பெறுவது விஞ்ஞான அறிவிலா மெஞ்ஞான அறிவிலா? நிச்சயமாக நடுவர் அவர்களே, சமய நம்பிக்கை என்பது வலுப்பெறுவது விஞ்ஞான அறிவியல் தான். ஏனென்றால் ஒரு விடயத்தை இதுவாறு செய்ய வேண்டும் அப்படி என்று கூறிவிட்டு அதற்கான தகுந்த காரணத்தை கூறாத சந்தர்ப்பத்தில் இப்போது காணப்படுகின்ற, அதாவது 2025ஆம் ஆண்டு இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களால், பெரும்பாலான மக்களால் அது பின்பற்றப்பட முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. அதற்கான சரியான காரணமும் சரியான ஆதாரங்களும் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டாலே அநேகமான மக்கள் அந்த விடயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். உதாரணமாக ஒரு விடயத்தினை ஏற்கனவே ஒரு குழுமத்தினர் நம்பிக்கையின கொண்டு வந்திருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களிடம் அந்த நம்பிக்கை விஞ்ஞானபூர்வமாக ஒரு நல்ல விடயத்தை பயக்கக்கூடியது என நிரூபிக்கப்பட்ட பின்னர் முன்னர் அவர்களிடம் காணப்பட்ட நம்பிக்கையை விட மேலும் ஒரு நம்பிக்கை வலுப்பெறுவது அங்கு அறியக்கூடியதாக உள்ளது. நடுவர் அவர்களே, நான் ஒன்று கேட்கிறேன். என்னண்டா, உங்கள்கிட்ட ஒரு ஆள் வந்து நீங்க மேலைங்களையும் எழும்பி இருக்கணும் அப்படின்னு சொல்றார். எழும்பி இருந்தா கடவுள் வந்து உங்களுக்கு அருள் புரிவார்னு சொல்றார். நீங்க அதை பின்பற்றுவீங்களா? இல்லதானே? ஆனா இப்படி மேலையும் கீழையும் எழும்பி இருக்கும்போது உங்களோட உடல் எடை குறையும், உங்களுக்கு உடல் நலத்துக்கு அது நல்லதாக இருக்கும் அப்படின்னு கூறினால் அதை கண்டிப்பா செய்வீங்க. அதைத்தான் சமயம் தோப்புக்கரணம் என்று சொல்லுது. தோப்புக்கரணம் என்ற ரீதியில அது விஞ்ஞானத்தை உங்களுக்கு ஊட்டி அதனூடாக நமது நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றது.
அது மட்டும் இல்ல, இதற்கு முன்னர் பேசிய எதிரணியினர் கூறினார், விஞ்ஞானத்தினால் மன அமைதி கிடைக்கவில்லை, மெஞ்ஞானத்தினால் தான் மன அமைதி கிடைக்கிறது என்றார். ஆனால் விஞ்ஞானத்தினால் மன அமைதி கிடைக்கின்றது. கோயிலுக்கு செல்கின்ற போது அங்கு கோயில் மணி ஒலிக்கின்றது. கோயில் மணி பல்வேறு உலோகங்களால் ஆனது. அந்த மணியினை அடிக்கும் போது 7 வினாடிகளுக்கு எமது மனம் ஒரு அமைதி நிலையை பெறும். அந்த நேரம் எமது மனம் அமைதியை பெறுவதற்கு அந்த விஞ்ஞான அறிவே தேவைப்படுகின்றது. அது மட்டுமா, கோயில்களுக்கு செல்வது மெஞ்ஞான அறிவில் தானே, விஞ்ஞான அறிவில் இல்லை என்று கூறினார்கள். யார் சொன்னது அவ்வாறு? கோயிலுக்கு செல்வது மெஞ்ஞான அறிவில் இல்லை, விஞ்ஞான அறிவில் தான். ஏனென்றால் கோயிலில் உலகத்தின் காந்த சக்தி, அதாவது பூலோகத்தின் சக்தி முழுவதும் ஈர்க்கப்படுகின்றது. அந்த இடங்களில் தான் கும்பம் வைக்கப்படுகின்றது. அந்த இடங்களுக்கு செல்லும் போது எம்மால் இன்னும் நிம்மதியாக இருக்க முடியும் என்பதனை விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்துள்ளனர். அது மட்டுமில்லை, கோயிலுக்கு சென்று ஆலமரத்தை சுற்றி வருவதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு அது குழந்தை பேரை, கர்ப்பிணி பேரு கிடைக்க வேண்டுகின்ற பெண்களுக்கு அது உடனே அந்த குழந்தை பேரை கொடுக்க வல்லதாம். ஏனென்றால் ஆலமரத்தை சுற்றி வரும்போது அங்கிருக்கிற ஆக்சிஜன் வாயுவை அவர்கள் மேலதிகமாக சுவாசிப்பார்கள். தூய ஆக்சிஜன் வாயு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது அவர்களது கர்ப்பப்பையினை மேலும் வலுப்படுத்துவதற்கு உதவுகின்றது. இவ்வாறு ஒரு விடயத்தினை மெஞ்ஞான அறிவினால் இந்த காலப்பகுதியில் நம்புவதை விட விஞ்ஞான அறிவினால் மிகவும் நம்புகின்றார்கள். ஏன், கொரோனா காலத்தில் கூட மஞ்சள் தண்ணீர் தெளிப்பது முன்னர் காலத்தில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த இடமாக காணப்படுவதற்காக மஞ்சள் தெளிப்பது என்று கூறினார்கள். ஆனால் இப்போது அப்படி இல்லை. இந்த கொரோனா காலத்தில் மஞ்சள் தண்ணீர் தெளிப்பதனால் கிருமிகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது என்ற ஒரு நம்பிக்கை, விஞ்ஞானபூர்வமான நம்பிக்கை வந்ததனால் அந்த சமய நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகின்றது. இதனூடாக விஞ்ஞான நம்பிக்கை தான், விஞ்ஞானம்தான் சமய நம்பிக்கைகளை மேலும் வலுப்படுத்துகிறது என கூறி சந்தர்ப்பத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சமய நம்பிக்கைகள் வலுப்பெற வேண்டுமென்றால் அவை விஞ்ஞானபூர்வமாக அணுகப்பட வேண்டும் என்று நிறைவாக பேசியிருக்கிறார்கள் தருமபுரம் மத்திய கல்லூரி மாணவர்கள். தார்மீகன் அந்த வாதத்தை முன்வைத்தார். இல்லை, சமய நம்பிக்கைகள் வலுப்பெற வேண்டும் என்றால் அவை மெஞ்ஞானபூர்வமாக அணுகப்பட வேண்டும் என்று நிறைவு வாதத்தை முன்வைப்பதற்காக முரசுமோட்டை முருகானந்த கல்லூரியிலே உயர்தரத்திலே கணித பிரிவிலே, உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே பயில்கிற அபிராமி, அப்படித்தானே, அபிராமி வந்திருக்கிறார். பேசுங்கள். தாய் தந்த மூச்சுக்கும் தமிழ் தந்த பேச்சுக்கும் முருகனம் தலை சாய்த்து நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பினருக்கும் என் எதிர்த்தரப்பினருக்கும் எனது இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு நேரடியாக தலைப்பிற்குள் நுழைகிறேன். மெஞ்ஞான அறிவு என்பது சமய நம்பிக்கைகளை முழுமையாக மறுப்பதில்லை, மாறாக அதன் உண்மை பொருளை வெளிப்படுத்துகிறது, மதத்தினுடைய உண்மையான அடிப்படைகளை விளக்குகிறது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சித்தர்கள் தான் பஞ்சாங்கத்தை உருவாக்கினார் நடுவர் அவர்களே. அவருக்கு தெரியாது விஞ்ஞானம் எது, விஞ்ஞானம் எது. அவர் மெஞ்ஞான அறிவினாலேயே பஞ்சாங்கத்தினை கணித்தார். அதன் மூலமாகத்தான் இன்று இந்த நாளில் என்ன நடக்க வேண்டும் என்பது தொடர்பாக அந்த பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் என்ன? மெஞ்ஞான அறிவே அதற்கு காரணமாகும். அதற்குத்தான் இப்பொழுது பஞ்சாங்கங்களில் வாக்கிய பஞ்சாங்கம், அட்டாங்க பஞ்சாங்கம் என்று 2 வகைகளில் காணப்படுகின்றது. மற்றும் பல மத ரீதியான சம்பிரதாயங்கள் மற்றும் பழமையான நம்பிக்கைகள் அறிவியல் புரிதல் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. உதாரணமாக யோகாசனம், ஆயுர்வேதம் ஆகியவற்றை குறிப்பிடலாம். மற்றும் பிரபஞ்ச சுழற்சி, பூமியின் அமைப்பு போன்ற விஷயங்கள் மத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றை அறிவியல் மெஞ்ஞான ரீதியாக விளக்கி நிற்கிறது. மற்றும் மெஞ்ஞான அறிவு மக்களுக்கு கடவுள் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. அதாவது இஸ்லாமியர்கள் மெஞ்ஞானத்தின் ஊடாகவே தமது மதத்தை, அதாவது தமது கடவுளை வழிபடுகின்றனர். உணவு பழக்க வழக்கங்கள், மருத்துவ நெறிகள், ஆன்மீக சாதனைகள் போன்றவை அறிவியல் ரீதியாக பயனுள்ளவை என மெஞ்ஞான ரீதியிலேயே சமய நம்பிக்கைகள் வலுப்படுத்தப்படுகின்றன. மற்றும் அறிவியல் மூலம் செய்யப்பட்ட நம்பிக்கைகளாக மதங்களில் செய்யப்படும் சில விடயங்கள் அறிவியல் உண்மை என கருதப்படுகிறது. அதாவது இந்த சமயத்தில் தியானம் என்பது ஒரு முக்கியமான விடயமாகும். அதுவே
தியானம், பிரார்த்தனை போன்றவற்றை செய்கின்ற பொழுது மனிதன் மன அமைதியை ஏற்படுத்துகின்றது. அதன் மூலம் அதனைத்தான் பாசிட்டிவ் சைக்காலஜி என ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். இவ்வாறாக மெஞ்ஞான அறிவு தெய்வீக தன்மையை, ஆத்ம அறிவை உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்துகின்றது. இதற்கு ஆதாரமாகவும் ஆணித்தரமாகவும் மெஞ்ஞான அறிவே முக்கியம் பெறுகின்றது என்பதை ஆணித்தரமாக கூறி எனது கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். சமய நம்பிக்கைகள் வலுப்பெற வேண்டும் என்றால் அவை விஞ்ஞானபூர்வமாக அணுகப்பட வேண்டுமா, மெஞ்ஞானபூர்வமாக அணுகப்பட வேண்டுமா? இந்த கேள்விக்கு விடை காண்பதிலே இந்த பிள்ளைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரைக்கான நேரம். முதலில் தொடங்கியவர்கள் நிறைவாக தொகுப்புரையாற்றுவார்கள் என்கிற மரபிற்கு அமைவாக இரண்டாவதாக வாதத்தை தொடக்கி வைத்த முரசுமோட்டை முருகானந்த கல்லூரி அணியினர், மெஞ்ஞானபூர்வமாக அணுகப்பட வேண்டும் என்கிற அணியினர் இப்பொழுது தொகுப்புரையாற்றுகிறார்கள். அணி தலைவி ரசிகா. அவைக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம். தொகுப்புரையில் உங்களை சந்திப்பதையிட்டு பெருமகிழ்வடைகின்றேன். நமக்கு கொடுக்கப்பட்டதான தலைப்பு சமய நம்பிக்கைகள் வலுப்பெறுவது விஞ்ஞானத்திலா மெஞ்ஞானத்திலா, மெஞ்ஞானத்திலே சமய நம்பிக்கைகள் வலுப்பெறுகின்றன என்ற அணியின் சார்ந்த விவாதத்தை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் தொகுப்புரை வழங்குகின்ற நேரம் இது. அதாவது பெண்கள் மங்களகரமான நிகழ்வுகளில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்கின்ற தான் ஒரு முறையினை வைத்து அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களே, இது விஞ்ஞானமா? இது மெஞ்ஞானத்தினால் தான் முடியும், இது விஞ்ஞானத்தினால் எப்படி சாத்தியமாகும் என்கின்றதான கேள்வியை நாங்கள் எதிரணியினரிடம் தொடுத்திருந்தோம். ஆக இது மெஞ்ஞானத்தினால் தான் ஆகும் என்று நாங்கள் ஆணித்தனமாக கூறுகின்றோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய மனதில் உள்ள கவலைகளை நாங்கள் கொட்டி தீர்ப்பதற்காகத்தான் ஆலயங்களுக்கு செல்லுகின்றோம். இது ஒரு மெஞ்ஞானம், இது விஞ்ஞானத்தினாலே விளக்க முடியாதது என்றும் நாங்கள் உங்களுக்கு ஆணித்தனமான கருத்தினை எடுத்துரைத்தோம். அது மட்டுமல்ல, அங்கே பஞ்சாங்க அமைப்பு முறை, இந்த பஞ்சாங்க அமைப்பு முறையினை அங்கே ஆரம்பத்திலே கணிக்கின்ற பொழுது அவர்கள் விஞ்ஞானத்தை பயன்படுத்தவில்லையே, மெஞ்ஞானத்தினை பயன்படுத்தி தான் அந்த அமைப்பு முறையினை கணித்தார்கள். அது இன்று வரைக்கும் அங்கே பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக சமய நம்பிக்கைகள் வலுப்பெறுவது அங்கே மெஞ்ஞானத்தின் அடிப்படையிலே தான் என்ற கருத்தினை நாங்கள் இங்கு மீண்டும் வலியுறுத்துகின்றோம். அது மட்டுமல்ல, மெஞ்ஞான அறிவு தெய்வீகத்தை ஆத்மீகமாக வெளிப்படுத்துகின்றது. இதற்கு மெஞ்ஞானம் தான் முக்கிய காரணமாக அமைகின்றது. எப்பொழுதும் விஞ்ஞானத்தினால் இந்த தெய்வீக ஆத்மீகத்தை முழுமையாக வெளிப்படுத்திவிட ஒரு நாளும் முடியாது. ஆக சமய நம்பிக்கைகள் வலுப்பெறுவது மெஞ்ஞானத்தினால் தான் ஆகும் என்று இறுதியாக கூறி எனது தொகுப்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. சமய நம்பிக்கைகள் வலுப்பெற வேண்டும் என்றால் அவை விஞ்ஞானபூர்வமாக அணுகப்பட வேண்டும் என்று தொகுப்புரையாற்றுவதற்காக தருமபுரம் மத்திய கல்லூரி அணியினுடைய தலைவி புகழரசி. அவைக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களை தொகுப்புரையில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமய நம்பிக்கைகள் வலுப்பெறுவது விஞ்ஞானத்தில் தான் என்று நாங்கள் ஆதாரபூர்வமாக எதிரணியினர் கூறிய கருத்துக்களை நாங்கள் வெட்டி பேசியிருந்தோம். அந்த வகையில் எதிரணி தலைவி கூறிய அவரையானது நிலத்திலே இருப்பதை போல கடவுளும் இருக்கிறாராம் என்ற கருத்திற்கு மறுப்பு தெரிவித்து எனது அணியின் இரண்டாவது பேச்சாளர் அவரையானது மண்ணில் இருப்பது கூட ஒரு விஞ்ஞானம் தான் என்று மறுத்து பேசியிருந்தார். அதே போல ஆலயத்தின் கற்ப கிரகமானது ஏன் கருப்பு நிறத்தில் இருக்கின்றது என்று ஒரு வெள்ளைக்காரன் கேட்டானாம் என்று எதிரணி தலைவி கூறியிருந்தார். அதனை சிறந்த வகையிலே மறுத்து எனது அணியின் இரண்டாவது பேச்சாளர் கற்ப கிரகமானது பிரபஞ்சத்தின் சக்தியையே ஈர்க்கும் சக்தி படைத்தது. நாம் அனைவரும் விஞ்ஞானத்தில் கற்றிருப்போம், கருப்பு நிறமானது வெப்பத்தை உறிஞ்சும் ஆற்றல் கொண்டது, அதே போல பிரபஞ்ச சக்தியையும் உறிஞ்சும் ஆற்றல் கொண்டது என்பது நாங்கள் இங்கு வெளிப்படையாக வலியுறுத்த விரும்பும் உண்மையாகும். அதே போல எதிரணியின் இரண்டாவது பேச்சாளர் கூறியிருந்தார், மெஞ்ஞானத்தினால் தான் மன நிம்மதி கிடைக்கின்றதாம், விஞ்ஞானத்தில் இல்லையாம். அதற்கு எனது அணியின் மூன்றாவது பேச்சாளர், விஞ்ஞானத்தில் தான் மன நிம்மதி கிடைக்கின்றது, நாம் ஆலயங்களுக்கு செல்லும் போது அந்த மணியோசையினால் நமது மனம் நிம்மதி பெறுகின்றது. அதாவது அந்த கோயில் மணியானது பல்வேறு உலோகங்களினால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உலோகங்களில் இருந்து எழும் ஒளியானது நமது மனதினை நிம்மதியடைய செய்கின்றது என்று விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்திருந்தார்.
அதே போல எதிரணியின் 3வது பேச்சாளர் கூறியிருந்தார், பஞ்சாங்கம் கணிக்கப்படுவது ஒரு விஞ்ஞான ரீதியில் தான் என்று கூறியிருந்தார். ஆனால் பஞ்சாங்கம் கணிக்கப்படுவது கோள்களை அடிப்படையாக கொண்டு இது ஒரு விஞ்ஞான ரீதியில் கணிக்கப்படுவது என்பதை அவர் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் மிகவும் நமக்கு சாதகமான நிலையிலேயே கருத்துக்களை வழங்கியிருந்தார். அதே போல குழந்தையின் வளர்ச்சிக்கு கருவறை தான் ஆதாரம், மீனின் வளர்ச்சிக்கு நீர்தான் ஆதாரம், முட்டையின் உயிர்ப்பிற்கு ஓடுதான் உத்தரவாதம், அதே போல் சமய நம்பிக்கைக்கு விஞ்ஞானம் தான் அடிப்படை மூலாதாரம். இதனைத்தான் ஐசாக் நியூட்டன் கூறினார், ரிலிஜன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட் என்று. இதனைத்தான் நானும் கூறுகின்றேன், சமய நம்பிக்கைகள் வலுப்பெறுவது விஞ்ஞானத்தில் தான் என்று ஆணித்தரமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சமய நம்பிக்கைகள் வலுப்பெற வேண்டும் என்றால் அவை எவ்வாறு அணுகப்பெற வேண்டும்? விஞ்ஞானபூர்வமாகவா விஞ்ஞானபூர்வமாகவா? இப்பொழுது கேள்வி என்னவென்றால், சமய நம்பிக்கைகள் வலுப்பெறல் என்றால் அது யாரிடம் வலுப்பெறல் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களிடம் வலுப்பெற வேண்டுமா, அல்லது ஆன்மீக நம்பிக்கை இல்லாதவர்களிடம் வலுப்பெற வேண்டுமா? பொதுவாக பார்க்கிற பொழுது இன்றைய சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அவர்கள் சமயத்தின்பால் ஈர்க்கப்பட்டு, சமய வாழ்வு நான் ஆரம்பத்திலேயே சொன்னதைப் போல ஒரு ஒழுக்கம் சார்ந்த வாழ்வு, மனிதனை மனிதனாக வாழ வைப்பது சமயம் என்று சொல்கிறோம். அப்படி மனிதன் மனிதனாக, ஏன் புனிதனாக உயர்வு பெற வேண்டும் என்றால் சமய வாழ்வு அவனுக்கு முக்கியமாகிறது. தனக்கு மேலே ஒரு சக்தி இருந்துதான் தன்னை இயக்குகிறது என்று அவன் நம்புகிற பொழுது அந்த வாழ்க்கை சீர்படுகிறது. அப்படி மேலான சக்திக்கு பணிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை சமய வாழ்க்கை ஆகிறது. இதனால் தான் உலக சமயங்கள் எல்லாம் அன்பை போதிக்கின்றன, உலக சமயங்கள் எல்லாம் ஒழுக்கத்தை போதிக்கின்றன. அந்த ஒழுக்க நெறியிலே வாழ தலைப்பட்ட மனிதன் அந்த சமயத்தின்பால் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்க தலைப்பட்டான். ஏன் விஞ்ஞானபூர்வமாகவும் சிந்திக்க தலைப்பட்டான். நான் இந்து சமய தளத்தை சார்ந்தவன். இந்து சமயத்திலே இந்த தத்துவ பகுதி ஒன்று இருக்கிறது. சில சமயங்களிலே தத்துவ பகுதிகள் மிக குறைவாகவே இருக்கின்றன. ஆனால் இந்து சமயத்திலே தத்துவ பகுதி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, வலுவாக இருக்கிறது. பிரத்யட்சம், அனுமானம், ஆப்த வாக்கியம் என்று நேரே காண்பது அல்லது தீர்மானிப்பது, அனுமானிப்பது அல்லது முன்னோர்களுடைய கூற்றை நம்புவது என்று வருகிற உண்மைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நெறிமுறைகளாக நாங்கள் கொள்கிறோம். இவற்றிற்குள்ளே வலுவானது எது என்றால் ஆப்த வாக்கியங்கள் என்று சொல்வார்கள். நம் முன்னோர்கள் சொன்ன கூற்றுக்கள் வலுவானவை. அவர்கள் சொன்னதன் வழி சரி பிழை என்பதற்கு அப்பால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சமயம் சொல்கிறது. சமய தத்துவங்கள் என்று வருகிற பொழுது அவை மெய்ஞானம் சார்ந்தவையாக இருக்கின்றன. அது பிதா, சுதன், பரிசுத்த ஆவி என்று கொண்டால் என்ன, பதி, பசு, பாசம் என்று கொண்டால் என்ன, அவை தத்துவம் சார்ந்ததாக இருக்கின்றமையை பார்க்கிறோம். மறுபுறத்திலே பார்க்கிற பொழுது விஞ்ஞானம் சார்ந்த சிந்தனைகள் சமயத்தை உறுதிப்படுத்துகின்றன. இன்றைய இளைய தலைமுறையினர் எதையுமே விஞ்ஞானத்தினால் சாதித்து விட முடியும் என்று நம்புகிறார்கள். தமிழகத்திலே இதை அறிவியல் என்று சொல்வார்கள். அறிவியலினாலே, விஞ்ஞானத்தினாலே இந்த உலகை வெல்லலாம், எதையும் சாதிக்கலாம் என்று நம்புகிறார்கள். ஆனால் காற்று அடிக்கிறது, மழை அடிக்கிறது, சுனாமி வருகிறது, இயற்கை அனர்த்தங்கள் நேர்கின்றன. இவற்றையெல்லாம் வெற்றி கொள்வது எதனாலே என்றால் எங்களுக்கு மேலான ஒரு சக்தியினாலே தான் என்பது ஒரு நம்பிக்கை. இல்லை, இயற்கையை கூட
கணிப்பு செய்து இன்றைக்கு மழை வரும் என்று விஞ்ஞானம் கணிப்பு செய்து சொல்கிறது. அதனால்தான் விஞ்ஞானத்தின்பால் நம்பிக்கை கொண்ட மக்கள் விஞ்ஞானபூர்வமாக எதையும் அணுக முயல்கிறார்கள். வாழை இலையிலே சாப்பிட வேண்டும் என்றால் ஒருவருக்கு விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கிறது. வாழை இலையிலே குளோரோஃபில் இருக்கிறது, பச்சையம் இருக்கிறது. அந்த பச்சையத்தை உணவோடு கலந்து சாப்பிடுகிற பொழுது, அதுவும் சுடுசோறு வாழை இலையிலே சாப்பிட்டால் அந்த பச்சையம் கூடுதலாக உடலோடு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே சமிபாடு அடையக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இப்படி சொல்கிற பொழுது ஒருவன் கோப்பையிலே சாப்பிடுவதை காட்டிலும், சட்டியிலே சருவத்திலே சாப்பிடுவதை காட்டிலும் வாழை இலையிலே சாப்பிடுவதிலே ஆர்வம் கொள்வான். விரதத்திலே வாழை இலை பிரயோகிக்கப்பட வேண்டும் என்பது நம்பிக்கை. இப்படி எதற்கு எடுத்தாலும் விஞ்ஞானபூர்வமாக ஒரு காரணத்தை சொல்கிற பொழுது இன்றைய இளைய தலைமுறையினர் சமயத்தின்பால் நம்பிக்கை கொள்கிறார்கள். ஆனால் எதையும் விஞ்ஞானபூர்வமாக அணுக முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. விஞ்ஞானபூர்வமாகத்தான் சமயத்தை அணுக முடியும் என்பது ஆன்றோர்களுடைய கூற்று. அதனால்தான் விஞ்ஞானத்தை காட்டிலும் மெஞ்ஞானத்தின் பால் நம்பிக்கை கொண்டு இறைவனை மெய்ப்பொருள் என்றார்கள். ஏனையவையெல்லாம் பொய்ப்பொருள். இறைவன்தான் மெய்ப்பொருள். அதனாலே அது பெரிய பொருள் என்ற காரணத்தால் அதற்கு பரம்பொருள் என்று பெயர் வைத்தார்கள். கிறிஸ்தவர்கள் கூட பரமமண்டலத்தில் இருக்கும் பிதாவே என்றுதான் உரைப்பார்கள். அப்படி பரம் என்பது மேலான ஒரு பரந்த ஒரு சக்தியை சுட்டி நிற்கின்றமையை பார்க்கிறோம். எனவே மெஞ்ஞானபூர்வமாக அணுகப்படுகிற பொழுது, அந்த மெஞ்ஞான நம்பிக்கை எங்களிடம் உலை கொள்கிற பொழுது இந்த சமய நம்பிக்கைகள் இயல்பாகவே மேலூறும். ஆனால் எங்களிடம் இருக்கிற துரதிர்ஷ்டம் என்னவென்றால், எங்கள் சமயிகளுக்கு, நான் எல்லா சமயிகளையும் தான் சுட்டி சொல்கிறேன், சமயிகளுக்கு தத்துவத்தின் பால் அல்லது மெஞ்ஞானத்தின் பால் போதிய நம்பிக்கைகள் ஊட்டப்படவில்லை. சமய பாடம் பாடசாலைகளிலே சமய பாடமாகத்தான் கற்பிக்கப்படுகிறது. சமய பாடம் என்றால் ஒரு சமயத்திற்கு பாடம். அப்படி கற்பிக்கப்படுகின்ற காரணத்தால் தத்துவம் சார்ந்த அறிவு விரிவாக்கப்படவில்லை. இதனாலே சமய நம்பிக்கைகளை மெஞ்ஞான பார்வையோடு பார்க்கின்ற சமூகம் கட்டி வளர்க்கப்படவில்லை. இன்றைக்கு யதார்த்த பூர்வமாக இளைய சந்ததி எதையுமே விஞ்ஞான பூர்வமாக அணுக வேண்டும் என்றுதான் நிற்கிறது. எனவே எங்களுடைய கல்வி முறையிலே இது குறைபாடாக தெரிகிறது. இந்த நிலையில் இவர்களுடைய வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்றால் பொருண்மை சார்ந்த, பொருள் சார்ந்த வாதம், தர்க்கவாதம், குழு ஒருமைப்பாடு, நேரத்திற்குள்ளே விடயத்தை அடக்குதல், இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது முரசுமோட்டை முருகானந்த கல்லூரியினர் என்னவோ தங்களுக்கு கொடுத்த நேரத்திலே விட அவர்கள் சற்று குறைவாகத்தான், விடயதானங்களை குறைவாகத்தான் அவர்கள் பிரயோகித்ததை இங்கே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பாளரும் எனக்கு நேர வரன்முறையை இங்கே திரையிலே எனக்கு எடுத்து காட்டினார். அந்த நிலையில் பார்க்கிற பொழுது இயல்பாகவே தருமபுரம் மத்திய கல்லூரியினர் இந்த போட்டியிலே வெற்றி பெறுகிறார்கள் என்கிற தீர்ப்பை சொல்லி இந்த போட்டியிலே நல்ல முறையிலே இவர்கள் பிரகாசித்திருந்தாலும் பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் உலக புகழ் பெற்ற பேச்சாளர்கள் ஈழத்திலே வளர்ந்து வருகிற பேச்சாளர்களை ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இலங்கை பணம் 5000 ரூபாய் வழங்கி ஊக்குவிக்கிறார்கள். அந்த வகையில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த சுற்றிலே ஒரு ஆண் பிள்ளையாக வந்து தன்னுடைய திறனை வெளிப்படுத்திய தர்மிகனுக்கு அந்த பரிசை வழங்கலாம் என்று துணிகிறேன். சொற்சமர் நிகழ்ச்சியினுடைய பரிசளிப்பு வைபவத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறோம். சொற்சமர் நிகழ்ச்சிக்கு நீண்ட காலமாக ஆதரவு கரம் நல்கி வருகிற அனுசரணையாளர்
கல்விக்காரணியன் ESP நாகரத்தினம் ஐயா எங்களோடு இணைந்திருக்கிறார். தான் காணாத உலகை இந்த இளைய தலைமுறை காண வேண்டும் என்று அவாவுபவர் அவர். அந்த வகையில் சொற்சமர் களத்தினூடாக இளம் தலைமுறை பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தானாகவே முன்வந்து இந்த களத்திற்கு ஆதரவை நல்கி வருகிறார். பாடசாலையிலே விவாத அணிகள் வலுப்பெற வேண்டும் என்பதற்காக ஒரு குறித்த தொகை பணத்தை அந்த விவாத அணிகளுக்காக வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த களத்திற்கு என்றும் ஆதரவு நல்கி வருகிற ESP ஐயா அவர்கள் சில வார்த்தைகள் ஆசி உரையாக முதலில் நல்குவார். சொற்சாமிகளுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் திரு தர்சன் சார் அவர்களே, டான் டிவி நேயர்களே, இன்றைய கலந்து கொண்டிருக்கும் இரு பாடசாலை அணி சொற்சமனில் கலந்த மாணவிகளே, உண்மையில் இந்த நிகழ்ச்சி டான் டிவி ஊடாக உலகம் பூராக உள்ள தமிழ் பேசும் மக்கள் உங்களோட நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். உண்மையில் உங்களோட ஆற்றல் வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு பெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையில் இந்த நிகழ்வு மாதந்தோறும் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை 9 மணி இரவு 9 மணி இதில் டான் டிவியில் பார்க்கலாம். உண்மையில் பிள்ளைகளின் வாதங்கள் எப்படி பலன் கிடைக்கின்றதை பார்க்கலாம். பிள்ளைகளின் இந்த பேச்சு மூலம் அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளராக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எல்லோ பாடசாலையும் இதில் கலந்து இப்படியான இந்த விவாதத்தில் கலந்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உண்மையில் தமிழ் நிகழ்ச்சியாக இது நடக்கிறபடினால் நாங்கள் அதை மாதந்தோறும் நடத்தி ஒரு பரிசளிப்பையும் அளிக்கிறதாக இருக்கின்றேன். உண்மையில் இது நல்ல நிகழ்ச்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன். டான் டிவிக்கு நன்றி கூடவும். இந்த நிகழ்ச்சிகள் வாரந்தோறும் நடந்து மாத முடிவில் அவர்கள் இறுதிப் போட்டியாக நடைபெறுகின்றது. நன்றி, வணக்கம். கல்விக்காரணியன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை கூறி அடுத்து நாங்கள் ஊக்குவிப்பு பரிசுகளை வழங்கி வைக்க இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்வதொன்று, கவிஞர் வாலியினுடைய வரிகள் தான் இவை. ஊக்குவிப்பவன் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான். ஹூக் என்றால் ஊசி என்று அர்த்தம். ஊக்குவிப்பவன் ஒருவன் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான். அவன் பெரிய வியாபாரியாகி விடுவான். அதை போல கல்விக்காரணியன் இவர்களுக்கு உதவி நல்குகிறார். அந்த வகையில் முதலில் தருமபுரம் மத்திய கல்லூரி அணியினர் தங்கள் விவாத அணிக்காக ஊக்குவிப்பு பரிசை பெறுகிறார்கள். தொடர்ந்து முரசுமோட்டை முருகானந்த கல்லூரி அணியினர் தங்கள் விவாத அணிக்காக ஊக்குவிப்பு பரிசை பெறுகிறார்கள். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நிகழ்ச்சிக்கு அனுசரணை புரிகிற கல்விக்காரணியன் ESP நாகரத்தினம் ஐயா, நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியினுடைய மனிதவள முகாமையாளர் செல்வச்சந்திரன், நிகழ்ச்சி தொகுப்பு மற்றும் படப்பிடிப்பு என்பவற்றை மேற்கொள்கிற விபீஷன் குழுவினர், இதனோடு இந்த பிள்ளைகளை அழைத்து வந்த பெற்றோர், ஆசிரியர்கள், பிள்ளைகள் அத்தனை பேரோடும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.